ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம சாம்பார் ரசத்தோட காம்பினேஷன் பண்ணி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வாழைக்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இந்த மாதிரி பெரட்டி வச்சுட்டேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இதை வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த நம்ம பெரட்டி வச்சுருக்க வாழைக்காயை வந்து இதில் போட்டு ஜென்டிலாக வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். உடையாமல் கிளறி விட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு 2 பேட்சாக போட்டு எடுத்து வச்சிட்டேன். இதோடு வந்து நான் தனியாக ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகா போட்டுட்டு சோம்பு மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 6-7 பூண்டு வந்து தோலோடு போட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் அளவு லெமன் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஜாரில் வந்து ஊற்றிட்டு தண்ணியும் கலந்து இதில் வந்து ஊற்றிடலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து லைட்டாக இதையே நம்ம வந்து வற்ற விடணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் இதோட போட்டுருங்க. இப்போ கிரேவியில் வந்து நான் வந்து உப்பு சேர்க்கலை, ஏன்னா நான் வாழைக்காயிலே வந்து உப்பு பெரட்டி வச்சுருக்கிறதுனால கிரேவியில் வந்து நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இதிலே நல்லா வேக விட்டுருங்க. இதிலே வந்து நல்லா வெந்துடும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பா வேணும், சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்ணுன்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த அளவுக்கு போதும். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பலாம் வேக விட்டிங்கன்னா உடையும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பாரோடையோ ரசத்தோடையோ இல்லை வந்து நம்ம டிஃபன் கூட சப்பாத்தி தோசை எல்லாம் சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.